ரமதானுடைய மாதத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பில் இன்றைய தினம் சூரா ஹுஜராத்துடைய 11வது வசனம். அது சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? அப்படியான அந்த விடயங்கள் நம்மிடம் குடிகொண்டிருக்கின்றதா? அப்படி குடிகொண்டால் அதை நாம் எப்படி கலட்டி விடுவது என்ற பல்வேறு விடயங்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வசனம் எதை சொல்லுகிறது என்றால், பிறரை எப்போதும் மதித்து வாழ வேண்டும். பிறரை நாங்கள் ஏளனமாக பார்த்துவிடக்கூடாது. அப்படி பார்ப்பது எங்களுடைய ஈமானை நாசமாக்கிவிடக்கூடிய சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திவிடும் என்பதை ஹதீஸுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பார்த்து பரிகாசம் செய்ய வேண்டாம். ஆண் கூட்டங்களாக இருந்தாலும் சரி, பெண் கூட்டங்களாக இருந்தாலும் சரிதான். பெண் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பார்த்து பரிகாசமாக ஏளனமாக பார்க்க வேண்டாம். ஏனென்றால் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், எவர்கள் பரிகாசம் செய்கின்றார்களோ அவர்களை விட பரிகாசம் செய்யப்படுகின்ற அந்த மக்கள் சில நேரம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கலாம். அவன் என்ன மோசமான ஒரு மனிதனாக இருந்தாலும் நாம் அவனை ஏளனமாக இழிந்து பார்ப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று பெண்களும் இன்னொரு பெண் சமுதாயத்தை அப்படி ஏளனமாக பார்க்க வேண்டாம். பரிகாசிக்கக்கூடிய அந்த பெண்களை விட பரிகாசிக்கப்படுகின்ற அந்த பெண்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆன் வசனத்தில் சொல்லுகிறான். மேலும் அதே தொடர் வசனத்தில் சொல்லுகிற போது, அந்த பரிகாசம் இழிவு நிலை என்பது, இழிவுபடுத்துதல் என்பது வாயினால் மாத்திரமல்ல, உங்களுடைய கண் சாடைகளை காட்டியும் நீங்கள் செய்யக்கூடாது. வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், அல்லாஹு தஆலா வேறொரு இடத்திலே சொல்லுகிற போது, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, கண் சாடை காட்டி அல்லது உடல் உறுப்புகளால் புறம் பேசி இழிவுபடுத்தக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நரகம்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தான் வாயினால் ஒருவனை கேவலப்படுத்தினாலும் அதே நிலைப்பாடுதான், தன்னுடைய செயல்பாடுகளால் ஒருவன் அவனை இழிவுபடுத்தினாலும் அதே நிலைப்பாடுதான் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் சொல்லுகிறது. மேலும் சொல்லுகிறது எப்படி? வலா தனாபஸு பில் அல்காப், உங்களுக்கிடையிலே நீங்கள் பட்ட பெயர்களை சொல்லி கூட அழைக்காதீர்கள். அதுவும் மோசமான ஒரு விஷயம்தான். பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், ஈமான் கொண்ட பிறகு ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக கேவலமான ஒன்றுதான் பட்ட பெயரை சூட்டி அவனை அழைப்பது. அவனுக்கு அப்துல்லா என்று அழகான பெயர் இருக்கின்ற போது அவனை நாம் தேங்காய் என்று கூப்பிடுவோம்.
முட்டை என்று கூப்பிடுவோம். அவனுக்குத்தானே அப்துல்லா அப்துல் கனி என்று அழகான பெயரை அல்லாஹ் மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த பெயரை சொல்லி அழைக்க வேண்டியதுதானே. அப்ப அவனை பரிகாசம் எந்த விதத்திலும் உங்களால் நடந்துவிடக் கூடாது. அப்படி நடப்பது மிக மோசமானது. அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லுவதுதான் மிக முக்கியமானது. இந்த இழிந்த காரியங்களை யாராவது செய்தால் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். தொழுகையை விட்டமைக்காக வேண்டி ஒருவன் தௌபா செய்வது போன்று ஒரு மனிதனை காயப்படுத்தியவன் தௌபா செய்ய வேண்டும். وَمَنْ لَمْ يَتُبْ فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ. எவன் அப்படி தௌபா செய்யவில்லையோ அவன் எப்படிப்பட்டவன்? அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த தௌபாவை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்திலும் செய்ய வேண்டும். யாரை நாம் இழிந்து பேசினோமோ, யாரை கேவலமாக யோசித்தோமோ, கேவலமாக கருதினோமோ அந்த மனிதனிடமும் நாங்கள் கேட்க வேண்டும். அது மனிதனோட சம்பந்தப்பட்டது தானே. அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்டு சரி வராது. ஆகவே சகோதரர்களே, நாம் எத்தனை பேர்கள் மறுமையில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு நன்மை இல்லாத மனிதர்களாக நிற்பார்கள். அதே போன்று அவன் செய்த பாவங்களை சுமந்தவர்களாக நிற்பார்கள். எதனால்? மற்றவனை கேவலப்படுத்தியது, மற்றவனுக்கு அநியாயம் செய்தது, மற்றவனை துன்புறுத்தியது, காயப்படுத்தியது. இந்த செயல்பாடுகளால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வணக்கம் புரிகிற போது அதை கொண்டு சுவர்க்கத்தை அடைய வேண்டும். இவன் மனிதர்களுக்கு இப்படியான ஏதாவது கேடுகள் செய்திருந்தால் மறுமையில் என்ன நிலைப்பாடு? இவனுடைய நன்மைகள் எல்லாம் எவனை இவன் காயப்படுத்தினானோ, மோசமாக பார்த்தானோ, அநியாயங்கள் செய்தானோ அவனுக்கு கொடுக்கப்படும். இவனிடத்திலே நன்மைகள் முடிந்து விட்டது. இன்னும் இவனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வழி? அப்போது அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அள்ளி இவனுடைய தலையில் சுமத்தப்படும். நல்ல இபாதத்துகளை செய்து சுவர்க்கம் செல்ல வேண்டிய அந்த மனிதன் என்ன செய்கிறான்? இந்த உலகத்தில் இப்படி கீழ்த்தரமாக நடந்த காரணத்தினால் தன்னுடைய நன்மையையும் அடுத்தவனுக்கு கொடுத்து மற்றவன் செய்த பாவங்களையும் தலையில் சுமந்து அவன் என்ன செய்கிறான்? நரகத்தை நுழைகிறான். சகோதரர்களே, நம்முடைய நன்மைகள் அல்லாஹு தாலா எடுத்து கொடுப்பான்டா. எந்த நன்மையை எடுத்து கொடுப்பான்? நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் எதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்றானோ அந்த நன்மை. நாம ஒரு 10 வருஷம் தொழுது இருப்போம். 10 வருஷ தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு யாருக்கு தெரியும்? சில நேரம் ஒரு 6 மாச தொழுகையை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான். அந்த 6 மாசம் தான் சரியா தொழுது இருப்பார் இவர். அப்ப இவர் தொழுத தொழுகைகளில் தொழுகையை பறித்து கொடுப்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை. சில தொழுகைகள் நிராகரிக்கப்பட்டுவிடும். இவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பு. இவர் பிடித்த எல்லா நோன்பும் அல்ல. சில நேரம் இவருடைய நோன்புகள் சில நிராகரிக்கப்படும், ரிஜெக்ட் பண்ணப்படும். இஸ்லாம் சொன்னபடி அதை செய்யாத காரணத்தினால். அப்ப மற்றவனுக்கு தன்னுடைய நன்மைகளை கொடுப்பது நான் தூய்மையாக, மன உறுதியாக, இஹ்லாஸான எண்ணத்தோடு நபி எப்படி செய்து காட்டினார்களோ அப்படி செய்த வணக்கங்களை. ஆகவே சகோதரர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவனை பரிகாசம் செய்வதுதானே சிரிப்பூட்டுவதற்காக. 2 பேர் சிரிச்சா நாம் இன்னும் கூட செய்வோம், அவர்களை மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக. அப்படி செய்து மறுமையை துளைத்து நிற்க வேண்டி வரும். இந்த குர்ஆன் வசனம் இறங்கியதற்கு காரணம் என்ன? பல காரணங்கள் தஃப்சீர்களிலே வருகிறது. அதிலே ஒரு காரணம், சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு நபித்தோழர். இவர் என்ன,
கொஞ்சம் நல்ல பெரிய சத்தமாக கதைக்கக்கூடியவர். ஆனா காது செவிடு, காது விளங்காது. அந்த ஏதாவது குறைபாடு உள்ளாக்கள் சவுண்டை போட்டு தாங்க என்ன செய்வாங்க, கதைப்பாங்க. இவர் என்ன செய்வார்னா எப்போதும் முன் சஃப்புக்கு வந்துடுவார். இவர்தான் சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பயான்களை என்ன சொல்லுவார்கள் என்றால், மற்றவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவதை விளங்காவிட்டால் முபல்லிக் செய்வார், அதை சத்தமிட்டு எடுத்து சொல்வார். இந்த மனிதர் என்ன செய்கிறார், ஒரு நாள் சுபஹு தொழுகைக்கு இவர் பிந்தி விட்டார். பிந்திய பிறகு அவர் வந்து தொழுது ஒரு ரக்காத்து பிந்தி தொழுகிறார். தொழுது விட்டு அப்ப முன்னுக்கு வாரத்துக்காக வேண்டி எல்லாரையும் ஒதுக்கி 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 என்ன செய்யறாங்க, வாராங்க. இவரை கண்டவுன்னு எல்லாரும் என்ன செய்வாங்க, சைட்டை கொடுத்துருவாங்க. அப்ப உடனடியாக இப்படி வருகிற போது நெருக்கம், இவரை யாருன்னு சிலாக்களுக்கு தெரியல. அவர் முதுவை தட்டுறாரு, கொஞ்சம் இடத்தை விடுங்கண்டு. அந்த அவர் இவரை பார்க்காமல் அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், எங்க இடம் கிடைக்குதோ அங்கே இருங்களேன், அதே இடிச்சு பிடிச்சுக்கிட்டு இங்க வாரீங்க முன்னுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரியா போயிட்டு அப்படியே நின்றுகிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் போன உடனே வெளிச்சம் ஆகிட்டு, அந்த காலத்தில் இருட்டு தான், எல்லாம் இருட்டு, இப்போ எப்படி லைட் ஒன்றும் இல்லையே. அப்ப இவர் யாருன்னு விளங்குது. அப்ப அவர் கேட்காரு முன்னுக்குள்ள அவர்கிட்ட, நீ யாரு, நீ யாருடைய மகன் என்று அவர் கேட்கிறார். அப்போது அந்த மக்கள் அவர் சொல்லுகிறார், நான் இன்னாருடைய மகன். அப்ப அவங்க உம்மா கொஞ்சம் மோசமான நடத்தை உடையவ, அவள்ற மகன் என்றால் நீ இப்படித்தான் இருப்பான். அவரத்துக்கு அவரை இழிந்து பேசி விட்டார். அந்த நேரத்தில் தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்குகிறது. லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். ஒருவரை ஒருவர் பரிகாசம் செய்ய வேண்டாம் மூமின்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறார். அப்ப அல்லாஹ்விடத்தில் யார் உயர்ந்தவன்? ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நம்முடைய உடுப்பை வச்சு அல்லாஹ் கிட்ட மரியாதை இல்லை, நம்முடைய அழகை வச்சு மரியாதை இல்லை, நம்முடைய தொழிலை வச்சு மரியாதை இல்லை, நம்முடைய காசு பணத்தை வச்சு மரியாதை இல்லை, பதவியை வச்செல்லாம் மரியாதை இல்லை. அல்லாஹ்விடத்தில் மரியாதை மார்க்கத்தை பின்பற்றுவதில் அல்லாஹ்வுக்கு எப்படி இவன் கட்டுப்பட்டு வாழுகிறான், அதுதான். ஒரு பெரிய வணக்கசாலி, ஒரு பெரிய ஹாஜியாராக இருப்பார், இந்த ஊருக்கெல்லாம் பல கொடை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அவரை விட ஒரு பிச்சைக்காரன் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவராக இருக்கலாம், தெரியாது. ஆகவே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான். உள்ளம் சரியாக இருக்க வேண்டும். அந்த உள்ளம் சரியாக இருந்தால் அடுத்தவனை கேவலமாக இழிவாக இழிந்து பேசுவோமா? இப்படி பேச மாட்டோமே. நம்முடைய உள்ளங்கள் கெட்டுப்போன காரணத்தினால் தான் அடுத்தவனை கேவலப்படுத்துவது, குத்துவது, இந்த காரியங்களை எல்லாம் நாம் சிம்பிளாக செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜாஹிர் இப்னு ஹரம் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரோடு மிக நெருக்கமானவர். அவர் விவசாயம் செய்யக்கூடியவர். காய்கறிகள் எல்லாம் இந்த சுரக்காய் இப்படியான இந்த விஷயங்கள் செய்யக்கூடியவர். இவைகளை செய்து அதிலே ஆய்ந்து முதலாவது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுத்து விட்டுத்தான் அதை சந்தைக்கு கொண்டு போவார். இந்த மனிதர் ஒரு நாட்டுப்புறத்தை சேர்ந்தவர், பாதியா, அரபியிலே சொல்வது பாதியாவை சேர்ந்தவர். இவர் வரும்போதெல்லாம் இவர் அழகானவர் கிடையாது, வேற பார்த்த அலங்கோலம்,
இப்படியான ஒரு நிலையில் இருக்கும் போது எல்லா சஹாபாக்களும் இவரை ஒரு மாதிரியா பார்க்கிறது, இழிவுபடுத்துறது இப்படியான செயல்பாடு. இவர் வருவார், யாரோடையும் பேச மாட்டார், வந்து நேரடியாக ரசூலுல்லாஹ் கிட்ட போவார், ரசூலுல்லாஹ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துவார், அவர் அப்படியே சந்தை வைத்திருவார். சந்தையில் இவர் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா சத்தமிட்டு என்ன செய்வார், விலை கூறியெல்லாம் விற்பார். இவர் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மார்க்கெட்டுக்கு போறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் இவருக்கு தெரியாம பின்னால் போய் அவருடைய உடம்பை கட்டி பிடிக்கிறார்கள். கட்டி பிடித்த உடனே அரசில் என்னைய உடு உடு உடுங்கிறார். அவர் யாருன்னு தெரியல, அவருக்கு ரசூலுதான் தெரியல. ரசூலுதான் கட்டி பிடிச்சது, யாரோ நம்மளை என்னமோ செய்யறாங்கன்னு போட்டு உடு 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 உடுங்கிறார். ரசூலுதான் நல்லா ஊண்டி பிடிச்சாங்க. அப்ப இன்னும் சத்த போடுறார். பிறகு திரும்பி பார்த்தார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு மட்டும் இன்னும் கொஞ்சம் மேலே ரசூலுல்லாஹ்வோட மேலோட கொண்டு கொண்டு உரைச்சுறார். ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுட்டே மேலோட மேலே இன்னும் நெருக்கிறார் போட்டு, ரசூலுல்லாஹ்வோட மேல இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்தவர்கள்ட்ட கேட்கிறாங்க, மை யஷ்தரி ஹாதல் அப்த, இந்த அடியானை வேண்டி எடுப்பவர்கள் யார்? இந்த அடிமையை, இந்த அடிமைக்கு உதவி செய்பவர்கள் யார்? அடிமை என்றால் இவர் யாருக்கும் அடிமையா இருக்கல, ஆனா அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமையின் அடிப்படையில் பேசுறாங்க ரசூலுல்லாஹ். இந்த அடிமையை இழிந்து பேசியவன் யார்? இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, யா ரசூலல்லாஹ் இதை ஏன் நீங்க கேட்கிறீங்க? என்னைய இவங்க இப்படித்தானே பேசுவாங்க, இப்படித்தானே கதைப்பாங்க, இது இவங்களுக்கு சகஜம் தானே, நானெல்லாம் இவர்களுக்கு கணக்கு உள்ள ஆளா, நான் எவ்வளவு கேவலமாக பார்க்கப்படுகிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ அப்படி சொல்லாதே, அல்லாஹ்விடத்தில் நீ மிக உயர்ந்தவனாக இருக்கிறாய். அந்த கால், அல்லாஹ்விடத்திலே நீ உயர்ந்தவனாக இருக்கிறாய், நீ ஏன் அப்படி பேசுகிறாய்? சகோதரர்களே, அவர்கள் கேவலமாக பார்த்த அந்த மனிதரை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் விரும்பிய மனிதர் என்று சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மனிதர் என்று சொன்னாங்களா இல்லையா? சில நேரங்களில் ஸ்கூல்களிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பியோன் அல்ல அதை துப்புரவுபடுத்தக்கூடிய இந்த மனிதன் அந்த ஸ்கூல் பிரின்சிபலை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக இருக்கலாம், தெரியாது. அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அவரோடு மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், கேவலமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஆகவே சகோதரர்களே, நாம் இந்த விடயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஆபீஸ்களில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு டிஎஸ் ஆபீஸ் இருக்குது, ஒரு வைத்தியசாலை இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்களை ஏனைய உயர் அதிகாரிகளை விட அந்த கிளீன் பண்றவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவன் எப்படி இருப்பான்? சின்னவர்களை வைத்து, அவனுடைய தொழிலை வைத்து, அவனுடைய பரம்பரையை வைத்து நாங்கள் ஒருபோதும் ஒரு மனிதனை இடை போட்டு விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில கட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சில விடயங்களை தெளிவுபடுத்தினார்கள். முற்காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். உலக வரலாற்றில் பால் குடித்த நேரத்தில், பால்குடி பருவத்தில் பேசிய சில குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகளில் ஒன்று, ஒரு பெண் என்ன செய்கிறாள், தன்னுடைய மகனுக்கு பால் ஊட்டிக் கொண்டு இருக்கிறார், கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அந்த வழியாக குதிரையில் கம்பீரமான மிக பேருள்ள ஒரு மனிதன் அந்த குதிரையால் போகிறான். அப்படி போகிற போது அவர் துவா செய்கிறார். அந்த பொம்பளை, எந்த உம்மாவும் எந்த வாப்பாவும்
தண்டை புள்ள நெல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க. யா அல்லாஹ் இந்த அடியானை போன்று என்ற பிள்ளையை ஆக்கிரு. உம்மா துவா செய்கிறான். இந்த சத்தத்தை கேட்டவன அவன் வாரான். கிட்ட வந்தவன் அந்த புள்ள சொல்லுது, மார்புல இருந்த வாயை எடுத்து விட்டு, யா அல்லாஹ் என்னை இவனை போன்று ஆக்கி விடாது. அப்படியே பெய்தார் அவர். அடுத்த நாள் இவ பால் கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வழியில ஒரு பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஏண்டி களவெடுத்த, நீ இப்படி மோசமா நடக்கிறிய, எல்லா விதமான கேவலமான வார்த்தைகளால் திட்டி அடிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பொம்பளை சொல்லுகிறா, அந்த அடிமை பெண்ணு, ஹஸ்பி அல்லாஹ், நீங்கள் சொல்லுவதற்கெல்லாம் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். நான் செய்தேனா செய்யவில்லையா, களவெடுத்தேனா களவெடுக்கவில்லையா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டான். இப்போது அந்த தாய் துவா செய்கிறாள், யா அல்லாஹ் என்னுடைய இந்த மகனை இந்த பொம்பளை மாதிரி ஆக்கிறாத. அப்போதும் மார்பில் இருந்து வாயை எடுத்து விட்டு அந்த பையன் துவா செய்கிறான், அல்லாஹும்ம ஜஅல்னி மித்லஹா, இந்த பெண்ணை போன்று என்னை ஆக்கிவிடு. அந்த தாய்க்கு ஆச்சரியமாக இருந்தது. தாய் கேட்கிறாள், நீ என்ன கூத்து காட்டுற? நான் துவா செய்கிறேன் நல்லா இருக்கணும் உண்டு, அது வானாங்க. எது உனக்கு கூடாது என்று நான் தீர்மானிச்சு மோசமானது கிடைக்க கூடாது வந்தா அதான் வேணுமுங்க, என்ன உண்ட கூத்து சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப உடனடியாக அந்த பிள்ளை சொல்லுகிறது, இந்த குதிரையில் வந்தவன் அடக்கி ஆளுகின்ற அநியாயம் செய்யக்கூடிய அரசனாக இருக்கிறான், மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரியவனாக இருக்கிறான். அதனால் தான் இவனை போன்று என்னை ஆக்கிவிடாதே என்று சொன்னேன். இந்த பெண்மணி அல்லாஹ்வை பயந்தவள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவள், அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டவள். இவ்வளவு பேரும் போட்டு அடிக்கிறாங்க, எதுவும் செய்யல, அல்லாஹ் அல்லாண்டே நிற்கிறான். அவள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவள், ஒரு மூமினான பெண்ணு. அதனால் தான் என்னை மூமினாகவே இந்த பெண்ணை போன்று வாழச் செய்ய என்று கேட்டேன். எங்க இருக்கு விஷயம்? மாடி வீட்டுல வாழ்ந்தா சிறப்பா, ஒரு குடில் வீட்டுல வாழ்ந்தவன் கேவலமா? மாம்பழ வீட்டுக்கு பதிச்சுட்டா என்னமோ உயர்வா? ஒரு 5-6 மாடி இருந்துட்டா உயர்வா? ஒரு 10 கோடி நம்ம கிட்ட காசு இருந்தா பெரியாக்களா? நாங்க பலவிதமான பதவிகள், பல பிள்ளைகள் எங்களுக்கு இருந்தா அதெல்லாம் வச்சு நாங்க புகழடிப்போமா? அல்லாஹ் இவைகளை வைத்து உங்களுக்கு சிறப்புகள் தருவது கிடையாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில், அல்லாஹ்க்கு கட்டுப்படுவதில் எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள், அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் எப்படி இருக்கிறீர்கள்? ஆகவே இதில் நாம கவனமாக இருக்க வேண்டும். இப்படியான இந்த விடயங்களில் மிக நல்ல முறையில் நாங்கள் கவன செய்ய வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏராளமான செய்திகளை நமக்கு ஹதீஸுகளிலே சொல்லி காட்டுகிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு தெரியும், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான குடும்பத்தை பெற்றவர். அவருக்கு கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது 100க்கு மேல பிள்ளைகள், பேர குழந்தைகள் எல்லாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 100 வயசை தாண்டியும் வாழ்ந்தார்கள். அந்த வயது முதிர்ந்த காரணத்தினால் அவருக்கு கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. பிந்திய காலத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக தர்மம் செய்கின்ற பழக்கமுடையவர். தன்னுடைய கையாலேயே எல்லாருக்கும் கொடுப்பார்கள். இவருக்கு இவருடைய வீட்டில இருந்து அவருடைய கேட் வரைக்கும், அந்த ரோட்டு வரைக்கும் என்ன செய்வார்? ஒரு கயிற்றை கட்டி வைத்திருந்தார்.
அந்த கயிற்றை கட்டி வைத்து யாராவது முசாபிர்கள் போனால் அவர்களுக்கு அவருடைய கையினாலேயே கொண்டு போய் கொடுப்பார். பிடிக்க இயலாது, நடந்து அப்படியே அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு போறார். வாப்பா ஏனை அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, வாப்பா எங்கள்கிட்ட தாங்க, நாங்க ஒன்று கொடுப்போம் தானே, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? அப்படி நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க பிச்சைக்காரர்கள் முசாபிர்கள், அதை நீங்க உங்களோட அந்தஸ்து என்ன, நீங்க போய் அங்க கொடுக்கணுமா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள் இந்த வார்த்தைக்கு. பிள்ளைகள் சொன்னவுடன் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் கேவலமானவர்கள், பிச்சைக்காரர்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் யாருக்கு தெரியும்? எதை வைத்து நீங்கள் ஒருவனை தக்குவாவை அடையாளம் போடுகிறீர்கள், நல்லவன் கெட்டவன் அடையாளம் போடுகிறீர்கள்? அது அல்லாஹ் மாத்திரம்தானே தெரியும். சில நேரம் இவனுக்கு கொடுப்பதனால் ஒரு நல்ல மனிதனுக்கு உதவி செய்தாய் என்ற பெயரில் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை வைத்திருக்கலாம். அதற்காகத்தான் அவன் காலடியில் சென்று நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்களாம். சகோதரர்களே, நாம யோசிச்சு பாருங்க, இந்த சஹாபாக்களுடைய இந்த நிலைப்பாடுகளையும் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சில நேரங்கள் அபூஜஹல் செய்த கொடுமைகளை பேசிக் கொண்டிருப்பார்களாம். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற போது இக்ரிமா வருவார். அவர்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களாம், நிறுத்திக் கொள்ளுங்கள், நமக்கு அபூஜஹலாக இருந்தாலும் அவருக்கு அது வாப்பா தந்தை, அவர் புண்படுத்தப்படக்கூடாது. எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய வாப்பா மற்றவர்களால் மோசமாக கதைக்கப்படுவதை விரும்ப மாட்டான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அநியாயங்கள் அபூஜஹல் செஞ்சான், எவ்வளவு பாவச் செயல்களை செஞ்சான். அப்படி இருந்தும் அவருடைய மகனுக்கு முன்னால் அவர் கேவலமாக பேசப்படுவது பொருத்தம் அற்றது, பரிகாசம் செய்யப்படக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே சகோதரர்களே, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சில கட்டங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டா, ஒரு 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 நாள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில். பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதர் அந்த ரோட்டால போறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவர் பற்றி நீங்க என்ன மா தகூலுன ஃபீஹி, இவர் பற்றி என்ன சொல்றீங்க? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த ஊர்ல வேற யாரும் மதிக்க மாட்டாங்க, இந்த ஊர்ல எந்த கணக்கும் இல்லை, இவர் பொன் கொட்டா பொன் கொடுக்க மாட்டாங்க, இவர் சாக்கிக்கு நின்றா அந்த சாக்கியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எந்த எதுவும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. ஒரு பூனை வந்தா யாரும் மரியாதை கொடுப்பானா? அந்த மாதிரி கணக்கில் தான் இவர், அப்படின்ற மாதிரி அந்த லெவல்ல கைக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்துட்டான். கேட்டுக்கிட்டு இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தால வேறொரு மனிதர் வாரார். இவரை பத்தி என்ன சொல்றீங்க? இவரா? இந்த ஊர்ல எல்லா மரியாதைக்கும் இவர் தான் சொந்தக்கார். இவர் காசு கேட்டா காசு கொடுப்பாங்க, பொன் கேட்டா பொன் கொடுப்பாங்க, இவர் ஏதாவது செய்ய சொன்னா செய்வாங்க, இவர் சாக்கிக்கு நின்று அந்த சாக்கிக்கு கடும் வலிவே சென்றிக்கும், இப்படி சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனிடத்தில் எவ்வளவு இந்த உலகமே அனைத்தும் தங்கி இருந்தாலும், ஏற்கனவே நீங்கள் சொன்னீர்களே, அவனை விட இவன் அல்லாஹ்விடத்தில் இழிந்தவனாகவே இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் எந்த மரியாதையும் இவனுக்கு கிடையாது. ஆனால் ஏற்கனவே சொன்னவர்
அல்லாஹ்விடத்தில் மரியாதைக்குரிய ஒருவராக இருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். இந்த சம்பவங்கள்ல இருந்து, இந்த ஹதீசுகள்ல இருந்து இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சில மனிதர்கள் பரட்ட தலையோடு இருப்பார்கள், அசிங்கமான ஆடைகளோடு இருப்பார்கள், பார்க்க பரிதாபமாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அந்த துவாவை அல்லாஹ் தட்டி விட மாட்டான். அப்படி என்ன நல்ல மனுஷன் அர்த்தம்? நம்மட பார்வையில ஊத்தேன், நம்மட பார்வையில அவன் கேடுகட்டவன். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அவனுடைய பேச்சுக்கு, அவனுடைய நடவடிக்கைக்கு, அவனுடைய முறைப்பாட்டுக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகிற போது அவனுடைய துவாவை அல்லாஹ், அப்படிப்பட்டவர்கள் துவா செய்தால், சமூகத்துக்கு செய்தாலும் அவர்களுக்கு செய்தாலும், என்ன விவகாரமாக செய்தாலும் உடனடியாக அவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகவே சகோதரர்களே, இது தொடர்பாக நிறைய சொல்லலாம். ஒருமுறை அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வேலைக்காரனை ஏசி விட்டார்கள். எப்படி ஏசினார்? கருப்பியின் மகனே என்று கூப்பிட்டார். ரசூலுல்லாஹ் கிட்ட போய் அவர் முறைப்பாடு செய்கிறார். யார் ரசூலுல்லாஹ், இப்படி என்ற பொஸ் இப்படி கதைக்கிறாரு, என்ன இப்படி சொல்லி போட்டாரு, என் உம்மா ஒழுத்தி ஏசி போட்டாரு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, நீங்க இப்படி செஞ்சீங்களா? ஓம் யா ரசூலுல்லாஹ், இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா. அபூ தர்ரே, ஜாஹிலியத்து நிறைந்த ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள், இன்னும் திருந்தவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என்ற பெயரில் நீங்கள் இருக்கிறீர்கள், இன்னும் உங்களுடைய பழைய நடவடிக்கைகள், கர்வங்கள் மாறவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொன்னமைக்காக வேண்டி அதற்கு பிறகு வேலைக்காரனோடு அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று தெரியுமா? வேலைக்காரன் என்ன உடுப்போ அதே உடுப்பு தான் இவருக்கு. இவர் எதை சாப்பிடுகிறாரோ அதான் அவனுக்கும் சாப்பாடு. வேலைக்காரனுக்கு அங்க இருக்கிற இந்த இடத்துல வேலைக்காரன் வேலை செய்வதை விட கூடுதலாக யார் வேலை செய்யறாருன்னா பொஸ் தான் செய்யறார். வியாபாரத்துக்கு போகல, அங்க நிறைய இவர் வியாபாரத்துக்கு போய் மக்களோட இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் தான் பொஸ். யாரு பொஸ்ன்னு அடையாளம் காண இல்லாது வாராக்கள் கேட்பாங்க, யாரு பொஸ்? நான் தான் பொஸ். நீங்க தானே அதிகம் வேலை செய்றீங்க அவரை விட, அவர் வேலைக்காரங்கிறீங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கதையை சொல்லுவாங்க. இப்படி நான் ஒரு நாள் நடந்துச்சு, இப்படி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஏசினாங்க. நான் அதுக்கு பிறகு இந்த மாதிரி தான் என்னுடைய வேலைக்காரர்களை நடத்தி கொள்கிறேன். ஆகவே சகோதரர்களே, இப்படியான இந்த சம்பவங்கள், இந்த வரலாற்று பின்னணிகளில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு படிப்பினை வர வேண்டும். எப்போதும் ஒரு மூமின் தன்னை விட அடுத்தவன் உயர்ந்தவன் என்றுதான் நினைப்பான். தன்னை விட கேவலம் அடுத்தவன் என்று நினைப்பவன் மூமின் அல்ல. என்னை விட அவன் உயர்ந்தவன், என்னை விட அவன் கண்ணியமானவன் என்றுதான் ஒவ்வொரு மூமினும். இப்படி நினைச்சா சண்டை சச்சரவு இருக்குமா? நான் என் மனைவியோட அல்லாஹ்விடத்தில் இவள் உயர்ந்தவளாக இருக்கலாம் என்று அந்த உணர்வோடு நடக்கிற போது சண்டை பிடிப்பேனா? அவள் என்னோட சண்டை பிடிப்பாள் அந்த உணர்வோடு. அவள் பார்த்தா ஆசிரியர் மாணவர்கள் சண்டை வருமா? நிர்வாகங்களுக்கு இடையில பிரச்சனை வருமா? ஆகவே ஒரு மூமின் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம், என்னை விட அடுத்தவன் உயர்ந்தவன், என்னை விட பக்கத்து வீட்டில் உள்ளவன் உயர்ந்தவன். அப்படி நினைத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவைகளை புரிந்து வாழுகின்ற நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக.